வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் vlogs. இது பார்த்திங்கன்னா வெள்ளை கலரு கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் வெள்ளை கலர். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்ட குரூப் நண்பர்கள் கொடுத்த விதை பகிர்வுலேருந்து நான் விதை எடுத்துகிட்டு வந்து விதை நேர்த்தி செய்து அதுக்கப்புறம் போட்டது தான் இது. இதில் நம்ம வந்து ஒரு 10 செடி முளைச்சி வந்தது நல்லாவே சூப்பராக. இந்த வெயில் காலத்தில் தாக்கு பிடிக்கணும் இல்லையா, நம்ம 10 போட்டோம்னா 10மே வரணுன்றது. இப்போ ஆடிப்பட்டதுக்கப்புறம் போட்டோம்னா அந்த 10மே காப்பாற்றிடலாம். ஆனால் நம்ம வந்து தை போட்டதுக்கப்புறம் போட்டது, அதனால் வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 4 செடி 5 செடி தான் காப்பாற்ற முடிஞ்சது. அதில் இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் இது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து பூவெலாம் வச்சுருக்க பாருங்கள், நல்லா கொடை மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த பூவு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நாம்ளே விளைவிச்ச கத்திரிக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் இது ஒரு செடி பக்கத்தில் நான் ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரு செடி, அப்புறம் இது ஒரு செடி. இதுவுமே பூவெலாம் வச்சுருக்கு. இனிமேல் தான் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மலர்ந்து கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா மழை கொஞ்சம் நடுவில் வந்து போகிறதுனால கொஞ்சம் கத்திரிக்காய் செடிங்க மற்ற எல்லா செடியுமே நல்லா வந்து கொஞ்சம் ஊட்டமாகவே இருக்குது. பார்க்கறதுக்கே இப்போ தான் கொஞ்சம் பசுமையாக இருக்குது. ரொம்ப வெயிலில் நானும் எப்படியே பண்ணி பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ட்ரை பண்ணோம். எப்படியே காப்பாற்றியாச்சு, எதையுமே நம்ம விடலை. ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் லைட்டாக வாடி போயிருக்கும், மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நான் இந்த பக்கெட்டில் 3 செடி தான் வச்சேன். 3 செடியுமே நல்லா இருக்குது நமக்கு. இவங்க தான் அவங்க. நம்ம வந்து எந்த ஒரு ரசாயன உரமும் போடல இதுக்கு. இது முழுக்க ஆர்கானிக் முறையில் நம்ம வளர்த்து எடுக்கிற செடிங்க எல்லாமே. அதனால் நம்ம சாப்பாட்டில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த குழம்பு வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய்லாம். இன்னொரு செடி பார்த்திங்கன்னா இவங்க தான். இவங்க ஒன்றும் பூ வைக்கலை, நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம வெங்காயம் பூண்டு தோல் இருக்குது இல்லைங்களா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க சமையலுக்கு, அதனுடைய தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது போட்டுருவாங்க. அப்படியே தண்ணி ஊற்றினா தான் நல்லா மக்கிவிடும் அதிலே. அதனால தான் நம்ம செடிங்களாம் நல்லா அழகாக ஊட்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.